இந்த நிலவரத்தை கலவரத்தை ஒரு சாதாரண புரிந்து கொள்ளாத சிவாஜி மூத்த புள்ள மிக 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 மட்டமான மனுஷன் நடந்துக்கிறார். அவன் உன் அப்பனுடைய ரசிகர் தானே அவர். அவன் ஆர்வத்தில் வர்றான். அவனை பணம் கொண்ட வரைக்கும் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அடிப்படை அறிவே இல்லை. வீடியோவில் 1 கோடி பேர் பார்த்துருப்பான். 1 கோடி பேர் பார்த்து உன்னத்தாயா காரி துப்புவான். சிவாஜி பிள்ளைங்க நீ லாய்க்கே இல்லை. இல்லை, தமிழ் சினிமா ஃபெயிலியர் ஆகி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ பல இயக்குநர்கள் கிரியேட்டிவ் என்பதே இல்லை. நீங்கள் இப்போ அட்லின்னு ஒருத்தர் இருக்கார், 10 படத்தில் 10 பிட்டு ஒரு படம். சூப்பர் ஸ்டாருக்கு இங்கே வேலை இல்லை, சூப்பர் டைரக்டர்களுக்கு இங்கே வேலை இல்லை. காரணம், இவர்களுக்கு கதையை தேர்வு செய்வதே இல்லை. ஒருவேளை இதுவும் வியாபார யுக்தியாக கூட இருக்கலாம், இல்லை மற்ற ஸ்டேட்லேயும் வந்து சேல் ஆகிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக கூட இல்லை. வியாபார உக்தி தான், இதில் கதையே கிடையாது. வியாபாரம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் போட்ட பணத்தை எடுக்கணுமே தவிர இதுதான். இவர்களுக்கு எந்த விதமான சிந்தனை திறனோ ஒரு கிரியேட்டிவ் மைண்டும் கிடையாது. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ராசியா ஜுலேட்டா. வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சினிமா உலகத்தில் ரீசன்ட் டைமில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேச வந்திருக்கவங்க மிஸ்டர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்துட்டு ராம்குமார் அவர்கள் வந்து ஒருத்தங்களை தள்ளிவிட்ட சர்ச்சை மாதிரி ஒன்று வீடியோ பார்த்தேன். ஸோ அது என்ன விஷயங்கள்லாம் அதனால பின்னாடி? அதாவது சிவாஜியுடைய நினைவு நாள் எல்லாரும் வர்றாங்க, முக்கியமான நபர்கள்லாம் வர்றாங்க நினைவு கூறுவதற்கு. அப்போ ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு அப்பாவி ஒரு மனிதன் முண்டி அடிச்சுட்டு வர்றான், முன்னாடி வர்றான். அவனை ராம்குமார் பலம் கொண்டவரை தாக்குறார். அப்போது அது உன்னுடைய அப்பாவுடைய நினைவு நாள் தானே. யாரோ தொண்டை வர்றான், சிவாஜி ரசிகன் ஒருத்தன் வர்றான். முண்டு நீங்கள் இங்கே பூரா சினிமா கூட்டம் தானே, தமிழ்நாடு முழுக்க சினிமா கூட்டம் தானே. சிலுக்கு ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சா ஏலம் விடுற நாடு, குஷ்பு கோயில் கட்டி அங்கே சாமி கும்பிடுற நாடு. இந்த நாடு அப்படி தானே. எம்ஜிஆர் சோடா குடிச்சு வச்சாலும் அண்டாவில் கலக்கி தீத்தமாக குடிக்கிற நாடு இங்கே. அப்போது சிவாஜியை இப்போ சிவாஜி நினைவு நாளுக்கு முண்டிட்டு வர்றான் பார்க்கறக்கு. அவனை நல்ல வேளை கத்தி வச்சு குத்தி இருக்கணும் ராம்குமார். எவனை அதை பார்க்குறவன் அதெல்லாம் செத்து போயிருப்பான். காலில் எதுவும் மிதிச்சிருப்பாங்க. காலில் போய் ஆமாம் இடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதை வேண்டுமானாலும் செய்யிட்டாவன். நீங்கள் முதலமைச்சர் இப்போ ஒரு மாநாட்டுக்கு போகிறாருன்னா நீங்கள் அந்த மாநாட்டில் ஒரு 1,00,000 பேர் இருப்பான். நீதி தான் போக முடியும். ஜெயலலிதா அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அந்த அம்மா எம்ஜிஆர் அப்படி தான் போவார், கருணாநிதி அப்படி தான் போவார். இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம். ஒரு அத்தனை பேர் பார்க்க வந்துடுவான். எம்ஜிஆர் உண்டா, ஜெயலலிதா உண்டா, கருணாநிதி உண்டாரு, அவ்வளோ பேர் பார்க்க வந்துடுவான். இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலவரம். இந்த கலவரத்தை ஒரு சாதாரண புரிந்து கொள்ளாத சிவாஜி மூத்த புள்ள மிக 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 மட்டமான மனுஷன் நடந்துக்கிறார். அவன் உன் அப்பனுடைய ரசிகர் தானே அவர். அவன் ஆர்வத்தில் வர்றான். அவனை பணம் கொண்ட வரைக்கும் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அடிப்படை அறிவே இல்லை. அடிப்படை அறிவே இல்லை, மனிதாபிமானமே இல்லை. நீங்கள் உலக வரலாறுகளை புரட்டி பார்த்தீங்கன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மறைக்கப்பட முடியாத தலைவன். எப்பவுமே ரயிலில் வந்து தேர்ட் கிளாஸில் தான் போவார். அன்றைக்கி வெள்ளைக்காரன் காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் 3 கிளாஸ் இருந்தது. ஏழை எளியவன், மூட்டை தூக்குற வண்டி தூக்குறவனெல்லாம் எனக்கு தெரிய ரயிலில் வந்து கட்டை இருக்கும். இப்போ தான் அது குஷனாக மாறி போச்சு. கட்டை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கட்டை இருக்கும். அந்த ரயிலில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகும். கட்டையில் தான் 1 வாரம் பயணம் பண்ணணும். பெரியார் அப்படி தான் போவார். பெரியார் அப்படி தான் போவார். ஏழை எளிய மக்களோடு மக்களாக தான் வாழ்ந்தார். இப்படி இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம். ராம்குமார் ஒரு முண்டி அடித்த ஒருத்தர் முன்னாடி வர்றான் பார்க்குறக்கு. அவனை பெருந்தன்மை என்ன பண்ணியிருக்கணும்? பாப்பா முன்னாடி வா, பாரு, போ, 2 நிமிஷம் பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டியா, சரி பின்னாடி போ. எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்திருக்கும். அவன் ஒரு அப்பாவி ரசிக. அவன் சிவாஜி ரசிக. அவன் வேறு யாரும் இல்லை. அவன் அந்த கூட்டத்தை
பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அதுக்கு முண்டி அடிச்சுட்டு வர்றான். நீங்கள் விஐபி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சே முண்டி அடிச்சுட்டு வர்றான்னா அவனுடைய அடிப்படை அறிவு அவ்வளோதான். அவனுக்கு அடிப்படை அறிவு அவ்வளோதான். அவனை என்ன பண்ணியிருக்கணும் பெருந்தன்மையா? முன்னாடி வாப்பா பாரு, யாரை பார்க்கணுமோ பாரு, பார்த்துட்டியா ரைட், பின்னாடி போ. 2 நிமிஷம் வேலை. இவர் ஏதோ குஸ்தி பயில மாதிரி குத்துறாரு. இப்போ வீடியோவில் 1 கோடி பேர் பார்த்துருப்பான். 1 கோடி பேர் பார்த்து உன்னத்தாயா காரி துப்புவான். சிவாஜி பிள்ளைக்கு நீ லாய்க்கே இல்லை. சிவாஜி பிள்ளைக்கு நீ லாய்க்கே இல்லை. ஒரு பெரிய தலைவர்களுடைய மகன் பூராம எப்படி இருக்கணும்னா இயற்கை. இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ரஜினி மக ஐஸ்வர்யாவுடைய கடைசி பையன் 3 பேர் வர்றாங்க. ரஜினி மேடைக்கு போயிட்டார். ஐஸ்வர்யா முன் வரிசையில் உட்காந்துருச்சு. இந்த பையன் போய் கேரவனில் பூந்துட்டான். யார்? தனுஷுடைய 2வது பையன். அப்போ இவனுடைய வாழ்க்கையே கேரவன் தான். ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. இவன் இப்படி மக்களுக்கான தலைவனாக வருவான். இவர்கள்லாம் அடுத்த தலைவர்கள். நம்ம உதயநிதி பையன் இன்பநிதி மாதிரி இவர்களெல்லாம் எப்படி மக்களுக்கான தலைவனாக இருப்பான்? பெரியாருடைய கணக்கு புள்ள தான் அண்ணாதுரை. சின்ன பையன் கேரவனில் பூட்டி இருந்தான்னா சின்ன பையனாகவே செத்து போயிடுவான். உடம்பு எதுவும் முடியாமல் என்ன உடம்பு அவனுக்கா? நீங்கள் ஹாக்கியில் விட்டிங்கன்னா ஹாக்கி பீழே இருக்கார்ல, அவரை ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடுவான் அந்த பையன். இல்லைம்மா, பழக்கமே அப்படி தான். ஏழை எளியவனெல்லாம் பார்க்குறதே இல்லை. அவங்க அழுக்கு சட்டை போட்டுக்கிறவன் வேர்வனாக தடிக்கிறவனெல்லாம் பார்க்குறதே இல்லை. அந்த கூட்டத்தில் உட்கார முடியல. அந்த கூட்டத்தில் அதுதான் காரணம். நீங்கள் உங்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் சொல்கிறீங்க. பாவங்க சின்ன பையன், அவனுக்கு கை வரல, கால் வரல, அவன் மூஞ்சியில் வீங்கி போச்சு. அப்படி அல்ல. 100 டாக்டர் இருக்கான் அவனுக்கு பார்க்குறதுக்கு. எவ்வளவு? 100 டாக்டர் இருக்கான். திமிரு, திமிரு கொளுத்து போய் கிடக்கு. ஏழை எளியவனை மதிக்கிறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. இது ராம்குமார் எப்படி? இவன் ரஜினி பையன் சின்ன ராம்குமார், அவன் பெரிய ராம்குமார். 1 நிமிஷம் கூட கேரவன் எல்லாம் இருக்க முடியாது. அவர் ஒருத்தன் முற்றானுனையும் பணம் கொண்ட வரைக்கும் அவனை இடிக்கிறார் நெஞ்சில். அப்போது உனக்கு அடிப்படை அறிவை உன் அப்பனோ ஆத்தாளோ இல்லை சமூகமோ சொல்லி கொடுத்துருந்தா உன் ரசிகனை இப்படி மிதிப்பியா, அடிப்பியா, உதப்பியா? அவங்க சொசைட்டியில் இன்னும் தெரியல. அவன் அந்த ஆள் ஏறக்குறைய ஒரு 65 வயசுலாம் இருக்கும். 65 வயசு. 65 வயது வரை அறிவே இல்லாமல் அவங்க அப்பா வளர்த்துருக்கான் சிவாஜி. இது எப்படி? அப்படி தான் எடுத்துக்கணும். தெரியல, ஒருவேளை அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. கேரக்டர் தெரியலன்னா வெளியில் இருந்துன்னா அவன் திருப்பி அவன் அடிச்சிருந்தான்னா அவன் அப்போ சமூகமே தெரியாமல் ஒரு சமூகம் வளர்ந்துருச்சு. எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம வாழ்ற மாதிரி தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுப்பதில்லை. அதனால தான் மேட்டுக்குடியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஃபெயிலியர். வாழ்க்கை ஃபெயிலியர், காதல் ஃபெயிலியர், வியாபாரம் ஃபெயிலியர், தொழில் தோல்வி, எல்லாம் தோல்வியாக இருக்க காரணம் சமூகத்தை எப்படி பார்க்கணுங்கிற விஷயமே தெரியாது. அவங்களால சுயமாக நிற்க முடியல. நீங்கள் சேரியிலே பிறந்து சேரியிலே வளர்றான்ல, அவன் எல்லாத்தையுமே மிக எளிதாக எடுத்துக்குவான். எதையுமே இன்னைக்கு சென்னையை கட்டி ஆள்வது அவர்கள் தான். சென்னையை கட்டி ஆள்வது பல ஆயிரம் கோடி வச்சுக்கிறது அவன் தான். ஏன்னா இவனை கையெழுத்து போடுறா அப்படின்னா மொத்த சொத்தையும் ஒரே நிமிஷம் கையெழுத்து போட்டு கொடுத்து ஓடி போயிடும். உயிர் இருக்காதா போடுறா கையெழுத்து. யார் கேட்குறா? அந்த தெருவில் படுத்து கிடக்கிறான்ல, அண்ணா சொல்லுவார், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட்டுக்கு. தெருவோரத்து மக்களுடைய இப்போ அவன் தான் அரசியல் அதிகாரம் பூரா வந்துருச்சு. அவங்ககிட்ட அரசியல் அதிகாரம் பூரா வந்துருச்சு. 1000 கோடி 2000 கோடி சொத்து வச்சுருக்கான். எப்படி? அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன? உடல் முழுக்க வலு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்கிறவன், திறமை இல்லை. உலகம் பூரா 2 ஜாய் தான் இருக்குது. அதில் இவன் திறமை இருக்கிறவன், வலு இருக்கிறவன். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னெல்லாம் மூவிஸ்னு எடுத்துட்டோம்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு ஆக்டரை வச்சு தான் வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து ஸ்டார் கேஸ்ட்டுக்கு மெயின் ஃபோக்கஸாக கொடுக்குறாங்க. நிறைய ஒரே படங்களில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இது சினிமா துறையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? பட்ஜெட் லெவலோ சரி, இது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் சினிமா ஃபெயிலியர் ஆகி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தோடு முடிஞ்சு போச்சு. கதை காலத்தில் அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் ஒவ்வொரு பாட்டுக்கும் மெனக்கெடுவார், சிவாஜி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் மெனக்கெடுவார். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. என்ன காரணம்னா இப்போ பல இயக்குநர்கள் கிரியேட்டிவ் என்பதே இல்லை. நீங்கள் இப்போ அட்லின்னு ஒருத்தர் இருக்கார்,
10 படத்தில் 10 பிட்டு ஒரு படம். ம். 10 படத்தில் மணிரத்னம் அதே வேலை தான். இப்போ இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொரிய படத்தை பார்த்து இப்போ காப்பி அடித்து ஒரு படத்தை விட்டுருவார் மணிரத்னம், பெரிய இயக்குனர். ஓகே. அட்லி அது இதே கதை. சங்கர் ஒரு பிரம்மாண்டம். கதை அம்சமே நீங்கள் இப்போ பல படங்கள் பாசமலர்லாம் ஓடிச்சு. எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளை படம் எடுப்பார், பல்லாண்டு வாழ்க்கை, இப்படி பல பல படங்கள் முத்திரை பதித்து. சிவாஜி தங்கப்பதக்கம். இப்போ அப்படி ஏதாவது படம் இருக்கா? பாட்டு என்ன, படம் என்ன? 500 கோடி ரூபா ஒரு வாரத்தில் ஓடிடியில் விற்றாச்சு, ஃபாரின் விற்றாச்சு, காசு விற்று படம் ஓடுதா ஓடியா அது யாருக்கு என்ன தெரியும்? ஆனா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும்ல சார். அவருக்கு இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ சங்கர் அவர்களை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த ஸ்டார் கேஸ்ட் அப்படிங்கும்போது வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் உள்ள வரும்போது அது நல்லா இருக்குமா, இல்லை அது இல்லாமே உங்களால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சாதிக்க முடியாதனால தான் இத்தனை வேற நீங்கள் சொல்லுகிற அந்த ஸ்டார் கேஷை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதனால தான் அவர்களுக்கு அவர்கள் மீதே நம்பிக்கை இல்லை. அதனால தான் இத்தனை இப்போ அந்த ஜெயிலர் படத்தில் பெங்களூர் இப்போ கர்நாடகாவிலிருந்து ராஜ்குமார், கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து ரஜினி படம் சோலா ஓடும்னா தெரியல. நீங்கள் விஜய் படம் அதே நேரத்தில் ஒரு படம் வந்தது, அது விஜய் மட்டும் நடித்தார் சோலோவாக. அந்த படம் இதே ரஜினி இப்போ எவ்வளோ பணம் அந்த படம் வியாபாரம் ஆச்சு அதே அளவுக்கு ஆச்சு. ஆனால் விஜய் படத்தில் விஜய் தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் ரஜினி படத்தில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போட்டு படம் எடுத்தாங்க. என்ன காரணம்? டைரக்டருடைய அறிவு அவ்வளோதான். ரஜினி வச்சு அவனை பார்க்க மாட்டான், ரஜினி வச்சா எவனும் பார்க்க மாட்டான். மம்முட்டி அதில் இவர் மோகன்லால், ராஜகுமாருடைய மகன், இப்படி பல பேரை கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு இந்த படத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம், சூப்பர் ஸ்டாருக்கு இங்கே வேலை இல்லை, சூப்பர் டைரக்டர்களுக்கு இங்கே வேலை இல்லை. காரணம், இவர்களுக்கு கதையை தேர்வு செய்வதே இல்லை. ஒருவேளை இதுவும் வியாபார யுக்தியாக கூட இருக்கலாம்ல, மற்ற ஸ்டேட்லேயும் வந்து சேல் ஆகிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக கூட இல்லை, வியாபார உக்தி தான். இதில் கதையே கிடையாது. வியாபாரம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் போட்ட பணத்தை எடுக்கணுமே தவிர இதுதான். இவர்களுக்கு எந்த விதமான சிந்தனை திறனோ ஒரு கிரியேட்டிவ் மைண்டும் கிடையாது. பாட்டும் அப்படி தான் இருக்குது, படமும் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ் திரையுலகத்தில் முதல்ல 5 கோடி 10 கோடிக்கெல்லாம் பட்ஜெட்லாம் சினிமா வரும். இப்போ 500 கோடிக்குமே படமே இல்லை. குறைந்தபட்சம் 100 கோடி சின்ன பட்ஜெட். சின்ன தயாரிப்பாளர் காணாமையே போயிட்டான். 10 கோடியாவது ஆயிடுது. 10 கோடியில் படம் எடுத்தால் பூசையோடு நின்று போயிடும். 365 நாளுமா, 365 நாளும் 365 நாளும் ஒரு நாளைக்கு 2 பூஜை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ 750 படம் வரணுமா இல்லையா வருஷத்துக்கு? ஏன் சார் இவ்வளோ படங்கள் வர மாட்டேங்குது? பாதி வந்து 15 நாள் நின்று போயிடும், மீதி 30 நாள் நின்று போயிடும், மீதி 40 நாள் நின்று போயிடும், மீதி 50 நாள் நின்று போயிடும். அப்புறம் கொஞ்சம் இப்போ படம் டப்பிங் தியேட்டர்லேயும் இருக்கும், நம்ம மன்சூர் அலிகான் படம் மாதிரி. அப்புறம் பாதி படம் பொட்டியை வந்து லேப்லேருந்து எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார், அப்புறம் வெளியிடுவார். இப்படி தான் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 படம் 3 படம் பூசை போடுறாங்க. 365 3 1000 படம் ரிலீஸ் ஆகணும். எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது வருஷத்துக்கு? 10 படம் தான் ரிலீஸ் ஆகுது. மீதி படம் பொட்டியிலேயே தூங்கிடுது. இதுக்கு காரணம் இந்த இது பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதுங்களா? அரசியல்லாம் இல்லை, அரசியல் அதில் இல்லை, அரசியல் இல்லை. நல்ல படம் மக்கள் வரவேற்பு மக்கள்கிட்ட போகும். ஆனால் இவர்கள் கதை அம்சத்தோடு நல்ல படம். நான் ஒரு பம்பர்னு ஒரு படம் பார்த்தேன், பம்பர், அருமையான கதை. அந்த படத்துக்கு விளம்பரம் இல்லை. கோர்ட்டுக்கும் வேட்டையனுக்கும் கிடைக்கிற விளம்பரம் பம்பருக்கு இல்லை. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் பம்பையில் ஒரு சபரிமலை பக்தன் படுத்திருப்பார். ஒரு முஸ்லீம் லாட்ரி விற்கிற ஒரு முஸ்லீமு அங்கே பம்பையில் வந்து படுத்திருப்பார். அந்த நேரத்தில் 2 பேருக்கு அறிமுகமாகி அந்த முஸ்லீம் அந்த ஐயப்ப பக்தனுக்கு டிக்கெட்டை விற்றுருவார். இவன் என்ன பண்ணுவான், அந்த ஐயப்ப பக்தர் 2 பேர் படுத்து கிடப்பாங்க, கும்பலாக படுத்து கிடப்பாங்க, எல்லோரும் படுத்து கிடப்பாங்க இங்கே மண்டபத்தில், சபரிமலை மண்டபத்தில். டிக்கெட்டை அவன் அந்த சபரிமலை கும்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாய் எதிர்த்து பார்ப்பார், அந்த விற்ற டிக்கெட் கிடைக்கும். அடா பாவி, டிக்கெட்டை விற்றுட்டு போயிட்டான். அது வந்து 1 கோடி ரூபா டிக்கெட், சாரி 10 கோடி ரூபா பம்புறது.
என்ன நான் படம் பார்த்தேன். ஆஹா. அப்போது வீட்டுக்கு வந்து ஷோ பர்சலை மடித்து வச்சுருப்பாரு. பார்த்தா அதில் 10 கோடி ரூபா விழுந்துடும். லாட்ரி முதலாளி சொல்லுவான், டேய் ஆளுக்கு 5 கோடி வச்சுக்கலாம் அப்படிங்குவார். இல்லை, அந்த சபரிமலை பக்கத்தில் தேடி கொண்டு போய் கொடுக்கணும். அதான் கதை. ஓகே. இப்படி நல்ல படம்லாம் வருது. ஆஹா. ஆனால் வேட்டையின் வெளிய தெரிய படம், கோட்டு மாட்டேங்குது. படம், இப்படியும் படம் வருது. அதனால் பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படத்தை தின்று மென்று விழுங்கி கசக்கி காணாமல் போயிடுச்சு. அந்த இப்போ அதே கதை தான். அவரும் விஜய், ஆள வர மாட்டாங்க. அஜித், ரஜினி, கமல் இவர்களை தவிர ஒன்றும் படம் எடுக்க முடியாது. ஜெயம் ரவியே இப்போ காணாமல் போயிட்டார். அடுத்து 2ஆம் கட்ட ஆட்களை யாருமே படம் எடுக்க முடியாத நிலைமைக்கு திரைப்பட உலகம். நீங்கள் அதாவது உடம்பு முழுக்க புஷ்டியாக சதை போட்டால் தான் அது வந்து ஆரோக்கியம். கை மட்டுமே வீங்கிட்டு போச்சுன்னா அது நோய். இப்போ தமிழ் திரைப்பட உலகம் நோயில் இருக்குது. இந்த நோய் என்ன ஆகும்னா மக்கள் திரைப்படத்துறையை விட்டே வெளியேறிடும். படமே பார்க்க மாட்டான். ஏன்னா எல்லா கிரியேட்டிவ் படங்களையும் படமே இல்லை. வர்றது வந்து பெருசா வெளியே தெரிய மாட்டேங்குது. எல்லா படங்களையும் கொஞ்சம் மக்களும் தேடி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?